கடலோர காவல்படையின் 40வது கடலில் ஒருநாள் நிகழ்வு வங்கக்கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இதில் கடலோர காவல்படைக்கு சொந்தமான 10ற்கும் மேற்பட்ட கப்பல்கள் பங்கேற்று நடுக்கடலில் பாதுகாப்பு ஒத்திகை மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டின. இதுகுறித்து கடலோர காவல்படைக்கு சொந்தமான சமுத்ரா பகரிதார் கப்பலில் இருந்து செய்தியாளர் கீர்த்தி விஜய் பதிவு செய்த தகவல்களை பார்க்கலாம். இந்திய கடற்படையின் 40வது கடலில் ஓர்நாள் நிகழ்வு வங்கக்கடல் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடற்படைக்கு சொந்தமான சமுத்ரா பாரிகர், சாகர், விஸ்வத்து அனக், சார்லி 415, சார்லி 417, ராஜ்கமல் உள்ளிட்ட 8 கடற்படை கப்பல்கள் இந்த சாகச நிகழ்வில் கலந்து கொண்டன. இன்று நடைபெற்ற இந்த சாகச நிகழ்வினை முப்படைகளையும் சார்ந்த இராணுவம், கப்பற்படை மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் கண்டுகளித்தனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட பொதுமக்கள் 2000க்கும் அதிகமானோர் இந்த சாகச நிகழ்ச்சிகளை நடுக்கடலில் கண்டுகளித்தனர். நடுக்கடலில் நடந்த நிகழ்வுகளாக கடற்படை வீரர்கள் விமானத்தின் மூலியமாக எவ்வாறு கடலில் விழுந்தவர்களை காப்பாற்றுவது மற்றும் தீப்பிடித்து எரியும் கப்பலை மற்றொரு கப்பலிலிருந்து எப்படி அணைப்பது மற்றும் ஹெலிகாப்டர் மூலியமாக கப்பல்களுக்கு எப்பொழுது மெயில்களை கொண்டு வந்து சேர்ப்பது மற்றும் எதிரிகள் ஊடுருவும் பொழுது எவ்வாறு பாதுகாப்பது, எதிரிகளோ அல்லது கடல் கொள்ளையர்களோ தீவிரவாதிகளோ ஊடுருவும் பொழுது அவர்கள் வருவதை தெரியப்படுத்துவதற்காகவும் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக தங்களுடைய செயல்களை எவ்வாறு செய்வது போன்ற சாகச நிகழ்ச்சிகளை நடுக்கடலில் செய்து காண்பித்தனர். ஏறத்தாழ 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடுக்கடலில் நடந்த இந்த நிகழ்ச்சியினை முப்படைகளையும் சார்ந்த வீரர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட பொதுமக்கள் 2000க்கும் அதிகமானோர் கண்டுகளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் தெரியப்படுத்தும் விதமாக அனுமதிக்கப்பட்ட ஊடகங்களையும் அழைத்துச் சென்று அவற்றின் மூலமாக அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக வசதிகளையும் கடற்படையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். மொத்தத்தில் முப்படை வீரர்கள், குடும்பத்தார்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நடுக்கடலில் கடற்படையினர் நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சி ஒரு புதிய அனுபவமாக நிகழ்ந்திருக்கும் எனவே கூறலாம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் கீர்த்தி விஜய்.